Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி எதில் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முளை கட்டின பாசிப்பயிரில் தான் இதை செய்ய போகிறோம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் எப்படி முளை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசிப்பயிரை நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அந்த இதை நல்லா கழுவி ஒரு நல்ல காட்டன் துணியில் நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல முளை வந்திருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோத்துக்கு முளை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா முளைக்கட்டின பயிர்களில் தான் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் நம்ம அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது ரொம்ப சத்தும் கூட. அதனால தான் இப்போ சாதா பாசி பயிரில் கூட நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் முளைக்கட்டின பயிருங்கும்போது அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து. இங்கே பாருங்கள் நல்ல முளை வந்திருக்கு நமக்கு. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்படி வேக வச்சா சத்தெல்லாம் போயிடும்ல அப்படின்னு. இது ஒரு 8 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்கறதுக்காண்டி முளை கட்டியிருக்கோம். அதனால குழந்தைங்களுக்கு நம்ம பச்சையாக கொடுக்க முடியாதுல்ல, குழந்தைங்களுக்கு செமிக்கணும். அதனால தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதனால நான் இதை டபுள் பாயிலிங்கில் வேக வைக்கிறேன். கீழே தண்ணி வச்சுக்கோங்க, மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த பயிரை வச்சு குக்கர்லேயோ இல்லை சாதா பாத்திரத்துலேயோ வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு டபுள் பாயிலிங் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம இது பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும். கீழே இருக்கிற தண்ணியை நம்ம இதை மிக்சியில் அடிப்போம். அப்போ நம்ம அதை கூட இதை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அதை ஊட்டும்போது லிக்யூடாக வேணும். அப்போ உங்களுக்கு தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த கீழே இருக்குல்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சத்து எதுவுமே வெளியில் போகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் அடிக்கணும். இது கூட என்னெல்லாம் சேர்த்து அடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2லேருந்து 3 பேரிச்சம்பழம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். இது கூட கொஞ்சம் பிஸ்தா, பாதாம், முந்திரி, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நட்ஸையுமே கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் நட்ஸ் பவுடர் இல்லாதனால எல்லாத்தையுமே ஊற வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2லேருந்து 3 சில்லு தேங்காய். தேங்காய் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் அன்றைக்கே சொன்னேன், தேங்காய் பாலில் எதுவும் கொடுக்கும்போது இப்போ இருக்கிற இதுக்கு ஹீட்டு ரொம்ப சூடாக இருக்குல்ல, குழந்தைங்க யூரின் போகும்போதெல்லாம் சூடு பிடிச்சி ரொம்ப அழுவாங்கள்ல, தேங்காய் பாலில் கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வராது. அதுக்காக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவைப்படி சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்றபடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துட்டு இதையே நீங்கள் அப்படியே 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா இதை நீங்கள் அப்படியே ஒரு நேரம் சாப்பாடாக குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம். காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஊட்டிடலாம். ஒரு 8 மாதம் குழந்தை அப்படின்னா நம்ம இதை அப்படி கெட்டியாக கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மேலே நமக்கு மறுபடியும் இதோட அந்த பருப்பெல்லாம் இருக்குல்ல 2-3 வாட்டி நல்லா அடித்து இந்த தண்ணிக்கு பதிலாக தான் நான் சொன்னேன், நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா அதுவுமே ரொம்ப சத்தான தண்ணியாக தான் இருக்கும். அந்த தண்ணியை கூட நீங்கள் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் 2-3 வாட்டி நல்லா அடித்து எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு நல்லா லிக்யூடாக கிடைக்கும். சில குழந்தைங்க கொஞ்சம் கட்டியாகவே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லாத சாதா உங்கள் குழந்தை கொஞ்சம் லிக்யூடாக தான் சாப்பிடுவா அப்படின்னா இந்த மாதிரி லிக்யூடாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நம்ம காஃபி ஃபில்ட்ரு வச்சு இன்னொரு வாட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன துண்டு இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு விழுங்க முடியாதுல்ல, சின்ன பிள்ளைங்களா, அதனால் இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயசம் மாதிரியே இருக்கும் குடிக்கும்போது. குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால டக்குன்னு குடிக்கவும் செய்வாங்க. நம்ம குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே அதிகரிக்கும். ப்ரோட்டீன் ரொம்ப ஹை ப்ரோட்டீனில் முளைக்கட்டின பயிர் எல்லாமே. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம்.
ஓகே விவர்ஸ், இன்னும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களா இருப்பாங்க. நம்ம குழந்தைங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.